அடிச்சுவடுகள் நிகழ்ச்சியில் கர்த்தருடைய நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை வழிநடத்தி செல்வதற்கு மேக ஸ்தம்பத்திலையும் வருவேன், அக்னி ஸ்தம்பத்திலையும் வருவேன். இது உங்களுக்கு எல்லாம் கேட்ட மாதிரி இருக்கும். ஏற்கனவே யாத்திராகமம் 13, 22, 23 வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் மேக ஸ்தம்பத்தில் பகலில், இரவில் அக்னி ஸ்தம்பத்தில் வெளிச்சம் காட்ட வந்தார். கர்த்தரே வந்தார். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது மேகம், அந்த மேகமே ஸ்தம்பம். யோசித்து பாருங்களேன். சாதாரணமாக வேதத்தில் கையளவு மேகம் இருக்குதா? அந்த கையளவு மேகத்துக்கு பின்னால் பெருவெள்ள இறைச்சலோடு மழை வந்ததா? கார்மேகம் இருக்குதா? என் ஆண்டவராக இயேசுவே ஒரு மேகம் அப்படியே எடுத்து சென்றதா? இதெல்லாம் பைபிளில் இருக்குதுங்க. அதே நேரத்தில் பகலில் ஜனங்களுக்கு குளிர்ச்சி வேணும். அன்னைக்கு அது மேகஸ்தம்பத்தினால, சூரிய வெளிச்சத்தினாலே பாதகம் வராதபடி கொண்டு போகிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யூரோப்பிலிருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கதறாங்க. ஹீட் வேவ்ஸ், அதாவது பயங்கரமான சூடு, வெப்ப காற்று வீசுது, ஜனங்க தவித்தாங்க. இப்போ நமக்கு அதிலிருந்தும் விடுதலை தேவை. அதே நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது, ஜனங்களுக்கு போராட்டம் இருக்குது பாருங்க. வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்போம். அந்த மேகஸ்தம்பம் நமக்கு வேணுமா? வேணும். அதனுடைய அர்த்தம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை நடத்தி செல்வதற்கு பல வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அந்த பல வழிமுறைகள் அன்றைக்கு வேறு விதமாக இருந்துச்சு, வனாந்தரத்தில் நடந்து வந்தாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட போராட்டத்திலேயே கடந்து போகிறவங்க இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் 4 வயது 7 வயதில் பெற்றோர்கள் மரித்த பிறகு பல போராட்டத்தில் கடந்து போனவன் நான். என்னை நடத்துவதற்கு யார் இருக்கா? கழுத்தை பிடிச்சி எனக்கு வெளியே தள்ளி இருக்கிறாங்க, கேட்டை அடைச்சிருக்கிறாங்க, கதவை அடைச்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு யார் இருப்பா? இன்றைக்கி வேறு விதத்தில் இருக்கும். பேங்க்குக்கு போயிட்டு அப்படியே அழுதுட்டு வந்திருக்கிறவங்களே எனக்கு தெரியும். சில காரியங்கள், திருமண நிகழ்ச்சிக்கு போயிட்டு திருமணம் நடக்காமல் வந்த மணப்பெண்ணனா என்கிட்ட கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எப்படிங்க இருக்கும்? ஐயோ, இன்றைக்கி திருமண தடைகள் உடையணும், சரியான பாதையில் கத்துறவங்களை கொண்டு போகணும், சரியான மணவாளன் மணவாட்டி கிடைக்கணும். அது மட்டுமல்ல, வெகு நாளாக காத்திருக்கிற காரியங்கள் உங்களுக்கு நடக்கணும். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, மேகஸ்தம்பத்துக்கும் மணவாளன் வருவதற்கும் என்னங்க சம்பந்தம்? அக்னி ஸ்தம்பத்துக்கும் அற்புதம் நடக்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம்? உங்களுடைய பயம், திகில் எல்லாம் ஓடிடணும். சிலருக்கு அமாவாசை வந்தால் பயம், பௌர்ணமி வந்தால் பயம். இதெல்லாம் மாறணுங்க. அதுக்கு ஒரே வழி இந்த வேதம் தான். உங்களை மெய் மறந்து ஜெபிச்சிருக்கீங்களா? நீங்கள் அபிஷேகத்தில் ஆவியில் நிறைஞ்சி ஜெபிச்சிருக்கீங்களா? கர்த்தரோடு நீங்கள் பேசியிருக்கீங்களா? உங்கள் இருக்கிற அறையில் கூட நீங்கள் ஜெபம் பண்ணால் அப்படியே மகிமையின் கர்த்தர் வருவார். மகிமையான ஒரு ஒளி வரும். நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். மகிமையான தேவனே, வெகு நாளாக என் ஜனங்கள் காத்திருக்கிறது இன்றைக்கு நடக்கணும் ஆண்டவரே. அவர்கள் அவர்களுடைய அறையில் வரணும். அவர்கள் இப்பொழுது வெளியே புறப்படும்போது நீர் அவர்களுக்கு முன்னாலே போகணும். உடைய சமூகமும் உடைய பிரசனமும் போகிறதுக்கு அடையாளம் தானே இது. இரவென்ன பகல் என்ன எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற கர்த்தர் நீர் ஒருவர் தான். என் ஜனங்களுக்கு முன்பாக வெளிச்சமாக போங்க, அதிசயமாக போங்க. எல்லா காரியங்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி. Redefining power, reaching millions.